அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தந்த மாபெரும் கொடை இந்த நற்கருணை என்றால், நற்கருணை கொண்டாட்டத்தில் எல்லா நாளும் நாம் பங்கெடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்திருந்தால் நம்முடைய குடும்பங்களுடைய கட்டுகள் அவிழும். அது எவ்வளவு மேன்மைக்குரியது என்பதை நாம் உணர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்வினுடைய முடிச்சுகள் அவிழும் என்பதுதான் உண்மை. எனவேதான் உண்ணக்கூடாது என்பது ஆதி பெற்றோருக்கு கடவுள் கொடுத்த முதல் கட்டளை, உண்ணக்கூடாது. ஆனால் அவர்கள் கட்டளையை மீறி உண்டார்கள். அதனால் இந்த உலகில் பாவம் நுழைந்தது. அதே நேரத்திலே எடுத்து உண்ணுங்கள் என்பது அந்த கட்டளைக்கான கீழ்ப்படிதலாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, பாவ பரிகாரமாகவும் இருக்கிறது. எடுத்து உண்ணுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்ணக்கூடாது என்ற கட்டளை மீறலுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்றால், தொடக்க பாவத்தினுடைய பரிகாரம் நற்கருணை என்றால், இந்த உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே நற்கருணையின் மீதான அந்த ஆழமான உறுதிப்பாடும் விசுவாசமும் முன்குறித்து வைக்கப்பட்டது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நற்கருணை முக்கியமான இடம் பெறுகின்ற பொழுது, இயேசுவின் பிரசன்னம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நாம் அதை தகுதியான முறையிலே உட்கொள்ளுகின்ற பொழுது, நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது, அந்த பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவர் தாம் வாக்குறுதி அளித்த அனைத்து அருள் வரங்களையும் நம்மீது தாராளமாக பொழிவார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவேதான் இந்த அப்பமும் இரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுவதென்பது இன்று நேற்று நடக்கக்கூடியதல்ல. இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஏறக்குறைய 5 லட்சம் திருப்பலிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேரம் மாறினாலும் காலம் மாறினாலும் ஒரு நாளில் 5 லட்சம் திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது என்றால், ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் சொல்லக்கூடிய அந்த வசீகர வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் தன்னை உடலாகவும் இரத்தமாகவும் வெளிப்படுத்தி தன் மக்களுக்கு அவர் ஊட்டமளித்து கொண்டே இருக்கின்றார் என்றால், இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவேதான் ஆண்டவர் தன்னுடைய உடலை எப்படி பார்க்கிறார் என்றால், இது என் உடல், நீங்கள் உண்ண வேண்டும், இது என் இரத்தம், நீங்கள் குடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரோடு இருந்தவர்கள் இது எப்படி நடக்கும், நாங்கள் மனிதரை உண்பவர் அல்ல என்று முணுமுணுத்து பிரிந்து சென்ற பொழுது அவர் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. தான் சொன்னதிலே தெளிவாக இருந்தார். இயேசுவின் முன்னால் தான் அவரை திட்டிக் கொண்டே அல்லது முணுமுணுத்து கொண்டே இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி பெருங்கூட்டம் அவரை விட்டு அகன்றது. ஆனால் அவர் திருப்பி அழைக்கவே இல்லை. ஏனென்றால் நற்கருணையை நம்பாதவர்கள் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் அல்ல. நற்கருணையை நம்புகின்றவர்கள், இயேசுவின் பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் அவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் என்றால், அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் முன்னாலேயே அவர் சொன்ன நற்கருணையினுடைய அந்த மேன்மையை உணராதவர்கள் பிரிந்து சென்ற பொழுது கூட அவர் அவர்களை திருப்பி அழைக்கவே இல்லை. ஏனென்றால், உனக்கு என் இதயத்திற்கு நெருக்கமாக மாற வேண்டும் என்றால் நீ நற்கருணையில் என்னுடைய பிரசன்னத்தை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இயேசுவினுடைய பார்வை என்றால், இயேசு அந்த நிலையில்தான் நற்கருணையை பார்க்கின்றார். அப்படி என்றால் நம்பிக்கையோடு நற்கருணை உட்கொள்ளக்கூடிய ஒருவருடைய வாழ்வினுடைய முடிச்சுகள் அவிழும். அதற்குரிய உத்தரவாதத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்றால், அப்படி என்றால் இது இயேசுவினுடைய பார்வையாக இருக்கிறது என்றால், அழகைக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது அழகை என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கு பிளாக் மாஸ் என்று ஒரு வழிபாடு இருக்கிறது. கேரளாவினுடைய பல பகுதிகளிலே அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சிலுவையை தலைகீழாக வைப்பார்கள், அந்த பீடத்தை எல்லாம் கருப்பு துணிகளால் மூடுவார்கள். அதே போல நற்கருணையை அவமதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வழிபாட்டினுடைய முக்கியமான குறிக்கோள். அதாவது எந்த ஆலயத்தில் இருந்தாவது திருப்பலியில் வைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை யாராவது எடுத்து கொடுத்து
அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தில் இயேசுவின் பிரசன்னத்தை எந்த அளவிற்கு வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவமதிக்க முடியுமோ, தரக்குறைவாக நடத்த முடியுமோ அவ்வாறு நடத்துகின்ற பொழுது அலகை மகிழ்ச்சி அடைவான் என்பதுதான் அந்த வழிபாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் எப்போதும் யோசித்து பார்ப்பது உண்டு, இந்த உலகத்தில் எத்தனையோ வழிபாட்டு முறைகள், எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது. எல்லா சமயத்தையும் விட்டுவிட்டு ஏன் நற்கருணையை மட்டும், கிறிஸ்தவ சமயத்தினுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய நற்கருணையை மட்டும் அவர்கள் முக்கிய குறிக்கோளாக கொண்டு அதை திருடுவதற்கும் அல்லது அதை விலை கொடுத்து, பெரும் விலை கொடுத்து வாங்குவதற்கும் ஏன் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது என்னுடைய மனதிலே எழுந்த பதில், அதாவது அலகையும் அலகையினுடைய அந்த பணியாளர்களும் அலகையை பின்பற்றக்கூடிய வழிபாட்டு உறுப்பினர்களும் நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை முழுமையாக நம்புகின்றார்கள். இன்றைக்கும் இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்தில் அவர் கொடுத்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வென்றால் நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாகவும், இன்றைக்கு இந்த உலகத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வாழும் பிரசன்னம் முக்கியமாக இருப்பது நற்கருணையில் என்பதை அலகையினுடைய வழிபாட்டு கொண்டாட்டக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அதை நம்புவதால் தான் அந்த அப்பத்தை எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் கரத்தை நீட்டி அல்லது நாவிலே நற்கருணை வாங்கக்கூடிய கத்தோலிக்க விசுவாசிக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது பெரிய கேள்விக்குறி. வாழும் கடவுள் இதில் பிரசன்னமாக இருக்கின்றார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்கின்ற அந்த ஆழமான உறுதிப்பாடு அவரை நான் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு உட்கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வுடைய முடிச்சுகள் அவிழும் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை, ஆழமான உறுதிப்பாடு நமக்குள்ளே இருக்கிறதா என்றால் பல நேரத்தில் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு பெண் ஒரு தியானத்திற்கு வருகின்றார். அந்த தியானத்திலே ஒருவர் சொல்லுகின்றார், இவள் நற்கருணை விற்கக்கூடியவள் என்று. அவளை தனியாக அழைத்து விசாரிக்கின்றார்கள், நீ நற்கருணையை விற்றிருக்கிறாயா என்றால், ஆம், 1.5 ஆண்டுகளாக நான் ஆலயத்திலே நற்கருணை வாங்கி துணியிலே பொதிந்து இந்த பிளாக் மாஸ் செய்யக்கூடிய சாத்தான் வழிபாடு செய்யக்கூடிய இடத்திலே நற்கருணையை கொண்டு கொடுத்திருக்கின்றேன். ஒரு சில நேரத்தில் 10,000 தருவார்கள், ஒரு சில நேரத்தில் 25,000 தருவார்கள். அந்த நபர் அந்த பெண்ணிடத்திலே அந்த நிகழ்வை கேட்ட உடனே பதறி போய், மகளே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ இதை செய்யக்கூடாது, செய்திருக்கவே கூடாது என்று சொல்லி அவளுக்கு ஆறுதலை சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சொன்னார், இனி நான் உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறேன், ஒரு சகோதரி மடத்தினுடைய முகவரி தருகிறேன். அந்த மடத்தில் போய் என் பேரை சொன்னேன்னா உனக்கு அப்பம் கொடுப்பாங்க, ஒரு பாக்கெட் அப்பம் வாங்கிக்கோ, 500 அப்பத்தை வாங்கிக்கொள். சின்ன அந்த அப்பத்தை எடுத்து உன்னுடைய அறைக்கு சென்று உனக்கு தெரிந்த எல்லா ஜபங்களையும் அந்த அப்பத்தை வைத்து நீ செய்து கொண்டு எப்போதெல்லாம் அவர்கள் கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் இந்த அப்பத்தை ஒன்றொன்றாக கொண்டு அவரிடத்திலே கொடுத்து நீ பணத்தை பெற்றுக்கொள். தயவு செய்து திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை ஒருபோதும் எடுத்து செல்லாதே என்று அந்த பெண்ணுக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார். அப்பொழுது அவள் சொன்னாள், அது முடியாது, அவர்கள் என்னை கொல்வார்கள், அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அன்புமிக்கவர்களே, நான் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் கூட அதாவது திருப்பலி உங்களுக்கெல்லாம் நற்கருணை வழங்கிய பின்னால் அந்த பாத்திரத்திலே மீதி இருக்கக்கூடிய நற்கருணை அல்லது இன்னும் ஒரு புதிய பாத்திரத்திலே கொண்டு வைக்கக்கூடிய புதிய நற்கருணை, என்னால் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய குருவால் கூட அந்த இரண்டிற்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள். நான் கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த அப்பத்தை ஆட்டினுடைய தலையை போல இருக்கக்கூடிய, மண்டையோடு போல இருக்கக்கூடிய ஒரு சிறிய எந்திரத்திற்குள்ளே இந்த அப்பத்தை வைப்பார்கள். அந்த அப்பத்தில் வரக்கூடிய அந்த வெளிச்சமும் பிரசன்னமும் அதில் இயேசு இருக்கிறாரா அல்லது அது ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பமா அல்லது ஏமாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட அப்பமா என்பதை காட்டி கொடுக்கும். ஒருவேளை ஏமாற்றுதல் என்று தெரிந்தால் என்னை அங்கே அவர்கள் கொல்வார்கள், ஏனென்றால் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று அந்த இளம்பெண் சொல்லுகின்றாள். இன்னும் ஒரு கட்டத்திலே அதாவது அவர்களுக்கு தொடர்ச்சியாக அப்பங்களை எடுத்து கொடுத்து கொண்ட சென்ற அந்த ஒரு இளைஞன், அவன் கடைசியாக தன்னுடைய தவறை உணர்ந்து அவரிடமிருந்து தப்பி ஓடி அவர்கள் அவனை கொல்வதற்காக விரட்டி கொண்டே நடந்தார்கள். பல மாதங்களாக அவன்
தப்பி ஓடி ஒரு தியான இல்லத்திலே வந்து அடைக்கலம் புகுந்த நிகழ்வையும் நான் அறிவேன். ஏனென்றால் சாத்தான் வழிபாடு இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது. தங்களுடைய இரத்தத்தால் சாத்தானை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, அதாவது நற்கருணை, ஆசீர்வதிக்கப்பட்ட நற்கருணை வைத்துக்கொண்டு இரத்தத்தை அதன் மேல் ஊற்றி சிறுநீர் கழித்து அதை காரி உமிழ்ந்து எந்த அளவிற்கு நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய இயேசுவை அவமதிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவமதிக்க சாத்தான் மகிழ்ந்து, அலகை மகிழ்ந்து அவர்கள் வேண்டியதை கொடுப்பான் என்பதுதான் அவளுடைய நம்பிக்கை. அதனுடைய பின்புலம்தான் இந்த சாத்தான் வழிபாடாக இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் இன்றைக்கும் எங்கெல்லாம் நற்கருணை கிடைக்கும் என்றுதான் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு எளிதாக நற்கருணை கிடைக்காத பட்சத்தில் அதனுடைய தொகையை கூட்டி வைத்திருக்கிறார்கள். 25,000 50,000 என்று கொடுத்து வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நற்கருணையில் விளங்கக்கூடிய இயேசுவின் பிரசன்னத்தில் நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டாண்டாக சிறு குழந்தையிலிருந்தே நற்கருணையை நாம் பெற்றுக்கொண்டு புதநன்மை உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? நாம் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே நம்பிக்கை தானா நமக்குள்ளும் இருக்கிறது, அல்லது நம்பிக்கை அற்றவர்களாக ஏதோ கடமைக்காக இல்லை சடங்கிற்காக வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இது வெறும் ஒரு அப்பம் என்கின்ற உணர்விலே நாம் செல்லுகிறோமா? இன்னும் ஒரு சில நேரத்தில் நமக்கு எந்த உணர்வும் வராது என்பதும் எனக்கு தெரியும். ஒரு சில நேரத்தில் வெறுமையை நாம் உணர்வோம். அந்த நேரங்களெல்லாம் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை இந்த சிறு அப்பத்திலே நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று மனமாற ஜெபிக்கணும். ஏனென்றால் அது கடவுளுடைய அருளால் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த அருள் இலவசம். அந்த அருளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. என்றால் ஆண்டவரே இந்த நற்கருணை பிரசன்னத்தில் உம்மை கண்டுகொள்ள, உம்மை நம்ப எனக்கு சில நேரத்தில் ஒன்றுமே தோணல, இதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை, சீரியஸாக நான் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன், எனக்கு மனமிறங்கி இந்த அப்பத்தில் உம்முடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ள என் வாழ்வின் முடிச்சுகள் அவில எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். இது அலகையினுடைய பார்வை. இப்பொழுது வழக்கமாக நாம் மனிதர்கள் எல்லாருமே அறிவியலை அதிகமாக நம்பக்கூடியவர்கள். அதாவது அறிவியல் சொன்னால் எதுவாக இருந்தாலும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு சமூகத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் அறிவியல் இந்த நற்கருணை பிரசன்னத்தை பற்றி என்ன சொல்கிறது? அதாவது விஞ்ஞானம் சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஏறக்குறைய 100கணக்கான நற்கருணை புதுமைகள் நடைபெற்றிருக்கிறது. நற்கருணை புதுமை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த அப்பமும் இரசமும் இயேசுவினுடைய சதையாக இரத்தமாக மாறிய நிகழ்வு தான் நற்கருணை புதுமை. அதில் முதல் நிகழ்வு தான் லாச்சியானோ என்கிற அந்த இடத்தில் நடைபெற்ற முதல் நற்கருணை புதுமை. அது முதல் நம்முடைய இந்தியாவில் கூட கடைசியாக கேரளாவிலே விளக்கனூர் என்கின்ற அந்த ஆலயத்திலே அருள் பணியாளர் திருப்பலி ஆற்றி கொண்டிருந்த பொழுது அந்த அப்பத்திலே ஒரு முகம் தெரிகிறது. அந்த முகம் தெரிந்தவுடனே திருப்பலி நிறுத்திவிட்டு பக்கத்தில் நின்ற கணக்கப்பிள்ளையை கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கின்றார். அவர் சொல்லுகிறார், ஆமா எனக்கு ஒரு முகம் தெரிகிறது என்று. அதன் பின்னால் அந்த அப்பம் மறைமாவட்ட ஆயர் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதன் பின்னால் ரோமைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அந்த அப்பம் ஆய்வு செய்யப்பட்டது. 13 ஆண்டுகளில் அந்த அப்பத்திற்கு செய்யப்பட்ட ஆய்வு என்னவென்னா 2 ஆய்வு தான். ஒன்று, இதில் ஏதாவது பூஞ்சை தொற்று இன்ஃபெக்ஷன் ஏதாவது இந்த அப்பத்தில் இருக்கிறதா, அதனால இதில் அப்பத்தினுடைய அந்த தோற்றத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, இது ஒரு டெஸ்ட்டு. இன்னொரு டெஸ்ட்டு, வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வெளியிலிருந்து ஏதாவது கெமிக்கல் வேதிப்பொருட்கள் இந்த அப்பத்தில் பட்டதால் இதில் ஏதாவது மாற்றம் வந்ததா என்றால், அன்புமிக்கவர்களே 13 ஆண்டுகள் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த முகம் அப்படியே இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த அப்பம் எந்த அழிவும் இல்லாமல் ஒரு சிதிலம் கூட அடையாமல் அப்படியே இருக்கிறது என்றால், இறுதியாக பெங்களூரினுடைய கிரைஸ்ட் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் சமீபத்திலே ஆய்வு செய்யப்பட்டு 2023 ஆண்டு இறுதியிலே அந்த ஆலயத்திலே மக்களுடைய ஆராதனைக்காக நிறுவப்பட்டிருக்கிறது என்றால், நீண்ட 13 ஆண்டுகள் அதை திரு அவை ஆய்வு செய்திருக்கிறது. அதன் பிறகுதான்
இது உண்மையிலேயே நற்கருணை புதுமை என்று அறிவுரை சொல்லி மக்கள் அதை ஆராதிப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது என்றால் திரு அவையும் அதை சீரியஸாகத்தான் எடுத்துக்கொள்கிறது. அப்படி என்றால் இந்த நற்கருணை புதுமைகள் நடைபெற்ற எல்லா இடங்களிலும் இயேசுவினுடைய அந்த உடலாகவும் இரத்தமாகவும் இந்த அப்பமும் இரசமும் மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அர்ஜென்டினாவிலே அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேராயராக இருந்த பொழுது ஒரு ஆலயத்திலே மாலை திருப்பலி முடிந்த பின்னால் எல்லாரும் அந்த திருப்பலி முடிந்து வெளியிலே சென்ற பிறகு ஒரு பெண் ஒரு நற்கருணை கீழே கிடப்பதை பார்க்கின்றார். உடனடியாக பங்கு தந்தை இடத்திலே வந்து சொல்ல அந்த அருள் பணியாளர் அந்த அப்பத்தை எடுத்து சிறிய கிண்ணத்திலே தண்ணீர் ஊற்றி அந்த அப்பத்தை இட்டு, அதாவது நாள் செல்ல செல்ல இந்த தண்ணீரோடு இந்த அப்பம் கரைந்து தண்ணீரோடு தண்ணீராக மாறும். அதன் பின்னால் எடுத்து பாதுகாப்பான இடத்திலே அதனை ஊற்றுவார்கள். அதற்காக அதை தண்ணீரிலே போட்டு நற்கருணை பேழைக்குள்ளே வைக்கின்றார். ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் அதை எடுத்து கீழே ஊற்றுவதற்காக நற்கருணை அந்த பேழையை திறந்து பார்த்த பொழுது அந்த பாத்திரத்திலே இருந்த அப்பத்தில் சிறிய சதை முளைத்தது போல இருக்கிறது. உடனடியாக இவர் ஆச்சரியமடைந்து பேராயருக்கு தெரிவிக்கின்றார். பேராயர் சொன்னார், எதுவும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், வெளியிலே யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி மீண்டும் அதை உள்ளே வைக்கின்றார்கள். 2-3 வாரங்கள் கழித்து மீண்டும் அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த கிண்ணத்திலே அந்த அப்பம் முழுவதும் சதையாகவும் இரத்தமாகவும் மாறியிருந்தது. திருத்தந்தையாக இருந்த அந்த பேராயராக இருந்த கர்தினால் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அந்த அப்பமும் அந்த சதையும் அங்கே எடுத்து செல்லப்பட்டது. அவர் சொன்னார், இதை வெளியிலே சொல்லாமல் நாம் இதை அமெரிக்காவிற்கு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும். அதாவது அமெரிக்காவிலே ரிக்கார்டோ காஸ்டின் என்கின்ற கடவுளை நம்பாத ஒரு அறிவியலாளர் விஞ்ஞானி ஒருவர் இருக்கின்றார். அவருடைய அந்த ஆய்வகத்திற்கு இந்த சதையை நாம் அனுப்பி இது என்ன என்று கண்டுபிடிக்க சொல்வோம் என்று சொல்லி அந்த பேராயர் அந்த அருள் பணியாளரோடு சேர்ந்து ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த 2 பத்திரிகையாளர்கள், அதே போல இன்னும் ஒரு மருத்துவர், இவர்களை அழைத்து, இதிலே இந்த 2 பத்திரிகையாளர்களும் கடவுள் நம்பிக்கையற்றவர். இந்த இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஃபெர்டினாண்ட் சுப்கோ என்கின்ற இவர் ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவர். இவர்களை 3 பேரையும் அழைத்து, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இவர்களுக்கும் விஷயம் சொல்லப்படவில்லை, அந்த விஞ்ஞானிக்கும் விஷயம் சொல்லப்படவில்லை, இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவிற்கு அனுப்புகின்றார்கள். அந்த ஆய்வகத்திலே பல கட்ட ஆய்வு இந்த சதையை வைத்து செய்யப்படுகிறது. இறுதியாக அந்த ஆய்வறிக்கை யூடியூபில் சம்மரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைத்தால் வாசித்துக்கணும். அதாவது யூகாரிஸ்டிக் மிராக்கிள்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டுன்னு போட்டிங்கன்னா யூடியூபில் ஏகப்பட்ட புதுமைகளும் அதற்கான ஆய்வு முடிவுகளும் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். கூகுள்லையும் நிறைய சயின்டிஃபிக்கான ரிப்போர்ட்ஸ் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த சதையை அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்தது என்னவென்றால், மரண வேதனை ஏற்று இறந்த ஒரு ஆணினுடைய இடது வென்ட்ரிக்கிளில் உள்ள திசுவை பரிசோதனைக்கு எப்படி எடுத்து கொண்டு வந்தீர்கள்? ஒரு ஆணினுடைய, அதாவது மரண வேதனை ஏற்று இறந்த ஒரு ஆணினுடைய இதய வென்ட்ரிக்கிளுடைய இடது வென்ட்ரிக்கிளினுடைய திசுவை எப்படி வெட்டி பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள்? 2வது, இதை வெட்டி எடுக்கும்போது அந்த பகுதியில், அந்த இதய பகுதியில் உயிர் இருந்திருக்கிறது, உயிரணுக்கள் பிளட் செல்ஸ் இருந்திருக்கிறது. வலியோடு நீங்கள் அதை எப்படி வெட்டி எடுத்தீர்கள் என்றுதான் அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் பார்த்தால் தெரியும், நற்கருணை அற்புதம் நடந்த எல்லா இடத்திலும் லாச்சியானோவையும் பின்காலத்தில் 2-3 தடவை ஆய்வு செய்கிறார்கள். அந்த லாச்சியானோ தொடங்கி இப்பொழுது வரையிலும் எங்கெல்லாம் நற்கருணை புதுமை நடந்ததோ அங்கெல்லாம் இதே ஆய்வு முடிவுதான். அதாவது மரண வேதனை ஏற்று இறந்த ஒரு ஆணனுடைய இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து எப்படி அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த திசுவை வலியில்லாமல் வெட்டி எடுத்தீர்கள். இது ஒரு ரிப்போர்ட். இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா, எங்கெல்லாம் நற்கருணை புதுமை நடந்ததோ அங்கெல்லாம் அந்த இரத்தத்தை பரிசோதனை செய்கிற பொழுது அது AB பாசிட்டிவாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு
நமக்கு நற்கருணையாக மாறுகிறார் என்றால், நம்மிடத்திலே வருகிறார் என்றால், தன் இதயத்தை உடைத்து நமக்கு நற்கருணையாக நம்முடைய வாழ்வுக்காக அவர் வருகின்றார். இதயத்தை கிழித்து அவர் தன்னை முழுவதுமாக அந்த வேதனையோடு தான் நம்மிடத்திலே வருகிறார் என்றால், ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது இதை உணர வேண்டும். திருப்பலியிலே பக்தி இல்லாமல், திருப்பலியிலே பராக்கு பார்த்து கொண்டு ஏனோ தானோ வென்று பங்கெடுக்கின்ற பொழுது, அதே சிலுவையில் தொங்கி நமக்காக மரண வேதனை அனுபவித்த அந்த இயேசுவினுடைய இதயம் கிழிக்கப்பட்டு, திசுக்கள் கிழிக்கப்பட்டு நமக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் என்ன வேதனை அனுபவித்தாரோ அந்த வேதனையை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக, உணரக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நற்கருணையின் மேன்மையை நம்மால் உணர முடியும். இல்லை என்றால் இது வெறும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் முணுமுணுப்பிற்கான, புறங்கூறுவதற்கான ஒரு இடமாகவும் ஒரு வழிபாடாகவும் தான் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்றால், நம்மிலே அவர் வருவது அதிக வேதனையோடு. நமக்காக அவர் தன்னை தந்தது அதிக வேதனை. அதாவது அற்புதம் செய்வதற்கு அவர் உடலில் வேதனைப்படவில்லை, ஆனால் நமக்கு உணவாக மாறுவதற்கு அவர் வேதனைப்பட்டிருக்கின்றார். கானா ஒரு திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு அவர் தன் உடலில் வலி அனுபவிக்கவில்லை. கடல் மீது நடப்பதற்கு, பார்வையற்றவருக்கு பார்வை கொடுப்பதற்கு, தொழுநோயாளருக்கு குணம் எந்த வகையிலும் அவர் உடலிலே அவர் வலி ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு உணவாக மாறுவதற்காக தன்னை தாழ்த்தி அந்த வலியை ஏற்றுக்கொண்டு நம்மிலே வருகிறார் என்றால், எனக்கு திருப்பலி முக்கியம் இல்லை, நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் தான் முக்கியம், எனக்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியம், டியூஷன் தான் முக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு தான் முக்கியம் என்று திருப்பலியை புறக்கணிக்கின்ற பொழுது நான் அந்த கொடையை புறக்கணிக்கின்றேன். கொடையை புறக்கணித்தால் கொடையாளரை அவமதிக்கிறேன் என்றுதானே அர்த்தம். எனக்கு ஒருவர் நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு வந்து அவர் கண் முன்னாலே இது என்ன என்று நான் கேட்டேன் என்றால், அவருடைய அன்பிற்கும் அங்கே மதிப்பில்லை, அந்த கிஃப்டிற்கும் அங்கே மதிப்பில்லை, அந்த கொடையாளி அங்கே அவமதிக்கப்படுகிறார் என்றால், ஒவ்வொரு தடவையும் நான் பக்தி இல்லாமல், எந்த உணர்வும் இல்லாமல், இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கெடுக்காமல் இந்த நற்கருணையை உட்கொள்ளுகின்ற பொழுது, திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது, இந்த நற்கருணையை அதிக வலியால் நமக்கு கொடையாக தந்த அந்த ஆண்டவரை அவமதிக்கிறோம். மறக்கவே கூடாது. எனவேதான் விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது, இயேசுவினுடைய அந்த உடலும் இரத்தமும் அவருடைய உண்மையான சதையாகவும் இரத்தமாகவும் இருக்கிறது. அதை உண்பவர்கள் வாழ்வார்கள் என்பது உண்மை என்றால், அதை நம்பிக்கையோடு ஏற்று அறிக்கையிடக்கூடியவர்கள் வாழ்வார். ஏனென்றால் நமக்கு நிறைய நேரத்தில் ஆசீர்வாதங்கள் தான் முக்கியம் என்று நாம் நினைக்கின்றோம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா அருளும் ஒரு கட்டத்தில் திருப்பி எடுக்கப்படும். ஏனென்றால் ஆரோக்கியம் நம் ஆசீர்வாதம் என்று நினைத்தோம் என்றால் அது எடுக்கப்பட்டு நோயாக மாறும். சரிதானே? ஆரோக்கியம் என்ன செய்யும்? நோயாக மாறும். செல்வம் நமக்கு ஆசீர்வாதம் என்று நாம் கருதினோம் என்றால் ஒரு கட்டத்தில் செல்வம் எடுக்கப்படுகின்ற பொழுது வறுமை அங்கே வருகிறது. கணவன் மனைவி எனக்கு ஆசீர்வாதம் அல்லது அருள் என்று நான் நினைத்தேன் என்றால், கணவனுடைய இறப்பு, மனைவியினுடைய இறப்பு அது அங்கே ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் கடவுளிடத்திலே நாம் கேட்கலாம், ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கென்று நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் திருப்பி எடுக்கப்படுமா என்றால் அவர் சொல்வார், எல்லா ஆசீர்வாதங்களும் ஏதாவது ஒரு வகையிலே திருப்பி எடுக்கப்படும். ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு கொடை, ஒரே ஒரு அருள் மட்டும் திருப்பி எடுக்கப்படவே படாது. அது இயேசு என்கின்ற அந்த கொடை. தன் மகனை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த இயேசு என்கின்ற அந்த கொடை, அந்த அருள், அந்த இரக்கம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளவே படமாட்டாது. என்றால் நற்கருணையின் மீது நமக்கு பக்தி வரவில்லை என்றால், நற்கருணையின் மீது நமக்கு அன்பு வரவில்லை என்றால், நாம் இயேசுவை இன்னும் அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் இயேசுவை அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம் என்றால், நாம் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்பவராக, நாம் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப சொல்பவர்களாக, நம்முடைய நடவடிக்கைகளை நாம் மற்றவர் முன்னால் காண்பிப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே தான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் உணர்ந்து கொள்வோம். அதாவது இயேசுவை அன்பு செய்வதற்குரிய அருளை கேட்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அதை முழுமையாக கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை, உம்மை அன்பு செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்படி அன்பு செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். 12 வயதிலே அந்த குழந்தை ஒரு வாகன விபத்திலே வீட்டின் முன்னால் இறந்து போகின்றது.
அந்த குழந்தையினுடைய தாய் இன்றைக்கும் விவிலியத்தை தூக்கி கொண்டு என் ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று தான் பாடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த ரோசி என்கின்ற அந்த பெண்ணிடத்திலே, அம்மா உன் மடியில் தானே, உன் வீட்டு முற்றத்தில் தானே உன்னுடைய 12 வயது மகள், ஒரே மகள் இந்த இடத்திலே வாகன விபத்திலே அடிபட்டு உன் மடியில் தானே இறந்து போனாள், உனக்கு இப்பொழுது குழந்தை இல்லையே, இருந்தாலும் நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக என் ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று உன்னால் பாட முடிகிறது என்று கேட்டபொழுது அந்த பெண்ணினுடைய பதில் அழகானது. ஃபாதர், என்னுடைய ஒரே மகளை நான் இழந்தேன், என் ஆண்டவரை அல்ல. என் ஒரே மகள் தான் என்னை விட்டு போனாலே தவிர என் ஆண்டவர் என்னை விட்டு போகவே இல்லை. 36 வயது இளைஞன், அவருடைய மூத்த மகன் ஒரு டிசம்பரில் இறக்கின்றார், இளைய மகள் ஒரு மே மாதத்தில் இறக்கின்றார். லட்சத்தில் ஒருவருக்கு வரக்கூடிய அபூர்வமான நோய் தாக்கப்பட்டு 2 குழந்தைகளும் இறந்து போகின்றார்கள். அதிலே முதல் குழந்தையினுடைய அடக்கத்திற்கு 2வது குழந்தையை வெண்டிலேட்டரிலே வைத்து ஒரு பணிப்பெண்ணை பாதுகாவலுக்கு வைத்து அந்த தாய் மூத்த மகனுடைய அடக்கத்திற்கு வரக்கூடிய நிகழ்வு அந்த குடும்பத்திலே நடந்தேறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் அந்த தாயும் தந்தையும் முழு மனதோடு விவிலியத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை திருப்பலியிலே குடும்பத்தோடு பங்கெடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி சிரிக்கிறீர்கள், நீங்கள் உயிருக்கு உயிராக அன்பு செய்த 2 குழந்தைகளும் உங்களிடத்திலே இப்பொழுது இல்லையே என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஃபாதர், நாங்கள் உயிருக்கு உயிராக அன்பு செய்த எங்கள் குழந்தைகள் தான் எங்களை விட்டு போனார்களே தவிர எங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு போகவே இல்லை. இவ்வளவுதான் மேட்டர். கடவுளை பற்றி கொள்வோம், வாழ்விலே மாற்றத்தை காண்போம். ஆமென்.